அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது துர்கை அம்மனை வேண்டி இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன பதிவு? அதாவது ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2, 7, 8 இந்த வீடுகளிலே 12 இந்த வீடுகளிலே பாவிகள் இருந்தால், அதாவது லக்னத்திற்கு 2 சூரியன் இருந்தாலும், லக்னத்திற்கு 2 ராகு இருந்தாலும், லக்னத்திற்கு 2 சனி இருந்தாலும், லக்னத்திற்கு 7 சூரியன் தனித்திருந்தாலும், லக்னத்திற்கு 7 சனி இருந்தாலும், லக்னத்திற்கு 7 ராகுவோ கேதுவோ இருந்தாலும், லக்னத்திற்கு 8 சூரியன் இருந்தாலும், லக்னத்திற்கு 8 சனி இருந்தாலும், கேதுவோ அல்லது ராகுவோ இருந்தாலும், 12 சூரியன் இருந்தாலும், 12 சனி இருந்தாலும், ராகுவோ அல்லது கேதுவோ தனித்து இருந்தாலும், இப்படி இந்த லக்னத்திற்கு முக்கியமாக 2, 7, 8, 12 இந்த கிரகங்கள் தனித்து இருந்தாலும், அதாவது சூரியன் தனித்திருந்தாலும், சனி தனித்திருந்தாலும், ராகு தனித்திருந்தாலும், கேது தனித்திருந்தாலும் என்ன செய்யும் பார்த்தால் குடும்பத்தையே குழப்பி விடும். சரி, அது மட்டுமல்ல, குடும்பத்தை முதலில் கொடுக்குமா? கொடுப்பதில்தான் தகராறு. குடும்பத்தை கொடுப்பதில்தான் தகராறை செய்யும். பல ஜாதகங்கள் பார்த்து 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 சலித்து விடுவார்கள். ஏனென்றால் 2 சூரியன் இருந்தாலும், 2ஆம் இடத்தை சூரியன் பார்த்தாலும், 2ஆம் இடத்திற்கு சனி இருந்தாலும், லக்னத்திற்கு 7 சனி இருந்தாலும், லக்னத்திற்கு 12 சனி இருந்து லக்னத்திற்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தாலும், 12 சூரியன் இருந்து குடும்பஸ்தானத்தை சூரியன் பார்த்தாலும், முக்கியமாக இந்த பாவிகள் அதில் சூரியன் வெகு பிரச்சனை பிடித்தவன். ஆம், அதாவது புராணத்திலே சொல்லுவார்கள், சூரியனோடு மனைவி வாழவில்லை. ஏனென்றால் அவ்வளவு உக்கிரம் அந்த கிரகம். அந்த லக்னத்திற்கு 2 சூரியன் இருந்து, அல்லது லக்னத்திற்கு 2 சூரியன் இங்கிருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாலும், 12 பார்வையாக பார்த்தாலும் குடும்பத்தை சீக்கிரம் கொடுக்காது. ஆகவே நீங்கள் மணமகன் தேர்ந்தெடுக்கும் பொழுது முக்கியமாக லக்னத்திற்கு 2, 7, 8, 12 சூரியன் இருக்கிறதா என்று பாருங்கள். மற்றது எல்லாம் பின்னால் தான் பார்க்க வேண்டும். ஆம், இது முக்கியமானது. ஏனென்றால் சொத்துக்கள் அரண்மனை அளவு, ஆனால் வாழ்க்கையோ பிச்சைக்காரன் வாழ்க்கையாக இருக்கும். அப்படி செய்து விடுவான் சூரியன். நிம்மதியை கொடுக்க மாட்டான். பிரமாதமா இருக்கும் சொத்து, நிம்மதியே இல்லையா, என்னையா வாழ்க்கை. ஆனா சொத்தா அங்கலாண்டு இங்கலாண்டு 8 ஏக்கரா 10 ஏக்கரா காடுகளும் நிம்மதி இருக்காது. சூரியன் அப்படி செய்து விடுவான். ஆகவே உங்கள் பையனுக்கோ பெண்ணுக்கோ ஜாதகம் பார்க்கும் பொழுது முக்கியமாக எந்த தோஷம் இருந்தாலும் சூரியனை பாருங்கள். 2, 12, 7, 8 சூரியன் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை வராது, என்னுடைய அனுபவம். ஆகவே சரி, 2 சூரியன், 12 சூரியன், 8 சூரியன், 7 சூரியன், சனியோ கேதுவோ ராகுவோ தனித்து இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, நிம்மதி வராது. அதற்கு என்ன நிம்மதி வர வேண்டுமென்றால் என்ன இருக்க வேண்டும் பார்த்தால், குரு சேர்ந்திருந்தால் அல்லது குரு பார்த்தால் நிச்சயமாக பலன் மாறிவிடும். ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆகவேதான் சொல்லுவார்கள், குரு பார்க்க கோடி புண்ணியம். நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த தசை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் முக்கியமாக சூரியனை பாருங்கள். 2, 7, 8, 12 சூரியன் இருந்தால் ஜாதகத்தை எடுத்து இப்படி வைத்து விடுங்கள். காரணம், போகும்பொழுது நிம்மதியாக போய் அங்கு அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும், வரும்பொழுதும் அழுது கொண்டுதான் வருவார்கள். இதை நான் அபசகனமாக சொல்லவில்லை. சூரியன்
வெகு வெகு பிரச்சனையான கிரகம், பயங்கரமான கிரகம் அது. ஆம், குடும்பத்தையே குழப்பிவிடும் கிரகம். ஆகவே நீங்கள் இந்த லக்னத்திற்கு இந்த ஸ்தானங்களிலே சூரியன் இருந்தாலும், இந்த ஸ்தானத்தை சூரியன் பார்த்தாலும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். குரு பார்த்தால் கோடி நன்மை, பிரமாதமாக திருமணம் நீங்கள் செய்து வைக்கலாம். கவலை வேண்டாம். அன்பர்களே, இந்த பதிவு முக்கியமான பதிவாக இருக்கும். இதை நீங்கள் பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.